ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம எஸ்கேவான சிவகார்த்திகேயன் கூட யோகி பாபு நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம காமெடி ஆக்டர் யோகி பாபு 4 படங்கள் நடிச்சுக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்கே கூட யோகி பாபு 4 படங்கள் நடிச்சுக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 29வது வயசில் மான் கராத்தே படம் தாங்க. மான் கராத்தே படம் மூலமாக முதல்ல அறிமுகமானாப்பில் நம்ம எஸ்கே கூட யோகி பாபு. இந்த படத்தில் காமெடி எப்படி சூப்பராக பண்ணியிருக்கிறாப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை ஏஆர் முருகதாசன் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம எஸ்கேக்கு ஜோடியை ஹன்சிகா மோத்வானி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்லங்க. இதில் ஃபீட்டர் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இதில் நம்ம சிவகார்த்திகேயன் யோகி பாபு காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 2019ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 34வது வயசில் மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம யோகி பாபு 2வது முறையாக நம்ம சிவகார்த்திகேயன் கூட காமெடியில் சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை எம் ராஜேஷ் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நயன்தாரா தான் கதாநாயகியாக நடிச்சுக்காப்ல நம்ம சிவகார்த்திகேயன் கூட. இந்த படத்தில் மனோகர் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இதில் நம்ம சிவகார்த்திகேயன் யோகி பாபு காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படம் பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 36வது வயசில் ரிலீஸ் ஆன டாக்டர் படம் தாங்க. டாக்டர் படத்தில் யோகி பாபு கூட 3வது முறையாக நம்ம எஸ்கே நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம சிவகார்த்திகேயன் ஜோடியை பிரியங்கா அருண்மகன் கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் டாக்டர் வருண் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இதில் காமெடி செம சூப்பருங்க. நம்ம யோகி பாபு நம்ம சிவகார்த்திகேயனுடைய காமெடி செம சூப்பருங்க. அதில் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது படத்தை பற்றி பார்த்தலாம். 4வது படம் 2024ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 39வது வயசில் அயலன் படம் தாங்க. அயலன் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் கூட யோகி பாபு தான் காமெடி ஆக்டராக நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியை ரகுல் பிரீத்தி சிங் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்ல. இதில் ரகு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம எஸ்கே சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் யோகி பாபு காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு 4 படங்கள் நம்ம சிவகார்த்திகேயன் கூட நடிச்சுக்காப்ல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம யோகி பாபு சிவகார்த்திகேயன் காமெடி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.